गुरुर्देवो महेश्वरा गुरुर्साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः तस्मै ஆகே ஆதிபராசக்தி அன்னையின் 10வது ஸ்லோகத்தின் 2வது பாகத்தின் தொடர்ச்சி. முதல் பாகம் முடிவு, 2வது பாகம் தொடர்ச்சி. ரோக வில்லங்க நிவாரணி நவரசவாத நவக்கிரகோ. ரோகா என்பது வியாதி, ரோகா என்பது நவரசவாதத்தை கற்கும் பிறப்பு. ரோகா என்பது பிறப்பே இல்லாமல் செய்வது. ரோகா என்பது பல பிறப்புகள் தொடர்ந்து வரக்கூடிய நோய். இந்த குஷ்ட நோயை கண்டிருப்பீர். குஷ்டம் என்ற ஒரு நோயை கண்டிருப்பீர். அதற்கு வியாதியின் அடிப்படையில் ராஜவியாதி என்பது பெயர். குஷ்டம் என்று சொல்லலாகாது. இந்த ராஜவியாதி ஒரு சில குடும்பங்களை பற்றி கொள்ளும். அது தொடர்ந்து வருவது ரோகா என்பது பெயர். இத்தனை பொருள் ரோகா என்பதற்கு. நேரடியான பொருள் பிறப்பை அறுத்தல். மற்றொன்று ஒரு மனிதன் போகரின் தத்துவத்தோடு பிறத்தல். மற்றொன்று பல பேருக்கு உண்டான நோய்களை ஔஷதம் என்று சொல்லக்கூடிய நவபாஷாணத்திலே அன்னையை உருவேற்றி, அதாவது அந்த அன்னையின் பெயரை சக்தி என்று சொல்லி அந்த மருந்தை ஒரு சிட்டிகை அளவு எடுத்து எப்படி எடுப்பது? ஆள்காட்டி விரலும் கட்டை விரலாலும் எடுத்து மறுபடியும் எடுத்த இடத்திலே வைப்பது. ஒரு 100 கிராம் ஔஷதம் என்று எடுத்துக் கொள்ளுங்கள். அதில் மையப்பகுதியில், அதை பரப்பிய மையப்பகுதியில் ஆள்காட்டு விரலாலும் கட்டை விரலாலும் எடுத்து சக்தியின் பெயரை உருவேற்றுதல் என்றால் அந்த ஔஷதத்தை கையில் இப்படி பிடித்துக் கொள்ள வேண்டும். ஓம் சக்தி, ஓம் சத்வோ தேவி. மறுபடியும் அதோடே கலந்து விடுவது. இதற்கு உருவேற்றுதல் என்பது பெயர். உருவேற்றக்கூடிய காலத்தில் அந்த ஔஷதத்தின் சக்தி ஏதோ ஒரு தூள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அன்னையின் வடிவுக்குள் அடங்குகிறது. அந்த ஔஷதம் என்று சொல்லக்கூடிய தூள் அன்னையை சென்று அடைந்து மீண்டும் அதே நிலையில் அன்னையை அழைத்து கொண்டு வந்து சேருகிறது. இது போகரின் தத்துவத்துக்குள் அடக்கம். சரி, அதை கொடுக்கக்கூடிய காலத்தில், உருவேற்றி ஜபிக்கக்கூடிய காலத்தில் அது போன்று, மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய காலத்தில் கட்டை விரலும் மோதிர விரலால் கொடுக்க வேண்டும். இந்த மருந்துகளை கட்டை விரல், மோதிர விரல், இதற்கு பவுத்திரம் என்பது பெயர். இந்த விரலுக்கு பவுத்ரா,
காரணம் ஏன் இந்த விரல் வழியாக கொடுக்க வேண்டும்? இந்த விரலில் 3 அங்குலம் பிரிந்திருக்கும். நீங்கள் பார்க்க வேண்டியது அனைத்து விரல்களிலும் இது போன்றுதான் இருக்கும். மனித விரலிலே நடு வகுடு கோடு இருக்கிறதல்லவா, இங்கே காயத்ரி குடிகொண்டிருக்கிறாள். அந்த காயத்ரியானவள், இதுதான் காயத்ரி, மருந்தை தொடக்கூடிய காலத்திலே ஔஷத சக்தியாக இது போன்று வருகிறாள். அந்த ஔஷதத்தின் சக்தி ஆதி பராசக்தியின் கிரணசக்தியோடு சென்றடைகிறது. அதை சாப்பிடக்கூடிய மனிதர்கள் வாயை அகல திறந்து, வாயை அகல திறக்க வேண்டும். நாதனை வெளியே எடுத்து வரக்கூடாது. ஆ என்று இட வேண்டும். இப்படி இடக்கூடிய காலத்தில் ரோகம் நீங்குகிறது. அதில் என்னென்ன உண்டு? சக்தோ தேவியாக அன்னை இருக்கிறாள். விதியின் தன்மை மாற்றப்படுகிறது. ஒரு விதியின் தன்மை மாற்றக்கூடிய மகாசக்தி அன்னை ஆதி பராசக்திக்கு உண்டு. காலத்தாலும் நேரத்தாலும் இவைகள் அழிந்து போயின. அதற்காகத்தான் முதலிலே இறைவன் படைக்கக்கூடிய காலத்தில் தாவர இனங்களை ஓரறிவில் படைத்து விட்டான். தாவர இனங்களை ஓரறிவில் படைத்து விட்டான். நீ உண்ணக்கூடிய அரிசி நெல்மணி ஓரறிவு. அதனுடைய மூலத்தை உன்னால் படைக்க இயலாது. உன் முப்பாட்டனும் படைத்ததில்லை. அதனை சித்தப்புருஷரால் வெளியுலகுக்கு கொண்டு வரப்பட்டது. மற்றொன்று, விகாரத்தின் காமத்தை அழிக்க வல்லது நவரசோ. விகாரத்தின் காமத்தை அழிக்க வல்லது. புரியவில்லை என்பீர். அருணகிரிநாதன் குஷ்டம் கண்டான். அருணகிரிநாதன் ராஜவியாதி கண்டான். பொருள் இருக்கும் போது மங்கையர்கள் அவனை கூடினார். பொருள் இல்லாத போது குஷ்டம் கண்டான். பழனி ஆண்டி என்ன கொடுத்தான்? நவபாழானத்தின் தத்துவத்தை அவன் மோதிரவர்களால் நாக்கிலே தடவி விட்டான். உடலில் இருந்த குஷ்டம் நீங்கியது. அந்த தடவுதல் ஏற்படக்கூடிய காலத்தில் சக்தியானவள் நாக்கிலே நின்றான். பெண்ணை பேயாக நினைத்து பேயோடு கூட கலந்தவன் அருணகிரிநாதன். பாடு என்றான். முதலெடுத்து முத்தை தரு வத்தி திருநகை அத்திக்கிரு சக்தி சரவண என்று பாடினான். சக்தி சரவண பாருங்கோ. இது ரோகத்தை அறுக்கவல்ல நவரசபானம். ரோகவில்லங்க நிவாரணி. நிவாரணி என்றால் பெண்ணின் தன்மை. நவரசவாதம் 9 வகையான வாதங்கள். அதற்குள்ளே அடங்கக்கூடியது நவக்கிரகோ. அதற்குள்ளே அடங்கக்கூடியது என்ன? நவக்கிரகோ. ஒன்றுமில்லை, ஏகாந்தத்தில் ஒன்றிணைக்க போகர் தத்துவமாகிறது. அதைத்தான் போகர் என்ன செய்தான்? அன்னையை வேண்டினான். சத்தோ நிலையில் அன்னை காட்சி கொடுத்தாள். அவ்வளவு அழகு. அழகை பார்த்தவுடன் அவ்வளவு அழகான ஒரு பெண்ணை பார்த்து விட்டால்
அவளை மனைவி போல் நினைக்க தோன்றும். தெய்வமாக இருப்பினும் கூட ராவணன் இப்படித்தான் ஏமாந்தான். ராவணன் இப்படித்தான் ஏமாந்தான் சீதையை பார்த்து. ஏன் அங்கு அடங்கியிருந்தான் என்று சீதா பிராட்டியை கேட்டானாம் ராமன். ஒன்றுமில்லை ராமா, என் கணவனே, மாயையின் தத்துவம் எப்படி இருக்கும் என்பதை நாளை மனிதர்கள் புரிய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக என்னுடைய மாயாசக்தியை ராவணன் மேல் புகுத்தினேன். என்னை மனைவியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று அவனுக்கு ஆசை வந்தது. ராட்சசனுக்கு விவரம் தெரியாது. தெய்வத்தின் இடத்திலே தன் பாலை உணர்ந்து பாலின் தன்மை மறந்து விகாரத்திலே நுழைந்தான். ஆனால் சத்துவகுணத்திலே அன்னை தோன்றிய பின் இந்த அழகை கண்ட நிலையில் மனம் தடுமாற்றம் ஆகாது. தன்னை பெற்றெடுத்த தாய் முகத்தில் அறிமுகமான பின் அவள் இறக்கும் வரை அவளிடத்தில் மகனுக்கு விகாரம் வருவதில்லை. கொடிய கயமுகனாக இருந்தாலும் கள்வனாக இருந்தாலும் தாய் என்ற நினைவு சிகப்பணுக்குள்ளே இருக்கும். முடவனாக இருந்தாலும் இது இருக்கும். அந்த சத்துவ நிலையில் வந்ததால் போகர் வேண்டிக் கொண்டாராம், பெண்ணின் தன்மை இந்த நவபாஷாணத்திலே இருக்கிறது, ரோக நிவாரணி. இந்த போகரின் தத்துவத்தை என்ன செய்யலாம் என்று கேட்டான். இந்த மாயை அடக்குவதற்கு 10,000 ஆண்டுகள் தபஸ் செய்ய வேண்டும். சத்துவகுணத்தில் தோன்றிய அவள் கண்ணை சிமிட்டி பார்த்தாள். அவன் செய்து வைத்திருந்த நவபாஷாணம் சிலையாக மாறியது. அவளே பெயர் சூட்டினால் விஷ்ணுக்கு பெயர் சூட்டியது வரி பழம் நீ. அவன் சிலை வடித்து விட்டான். யார்? போகர். 10,000 ஆண்டுக்குள் அதிலே அன்னை சத்வோதேவி ரோக வில்லங்க நிவாரணி நவரசவாதே நவகிரக 9 கிரகங்கள், சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, பாம்பின் இனத்தை கண்ட ராகு கேது, பாம்பின் இனத்தை கண்ட ராகு கேது அனைத்தும் அதற்குள்ளே அடக்கும். பழம் லீ என்று சொன்னால் இந்த போகரின் தத்துவம் வரும். இது வேதத்தின் ரகசியம். இது வேதத்தின் ரகசியம். அவன் கௌபீனத்துக்குள்ளே அடக்கி வைத்து விட்டான். கௌபிகம் என்பது கோமணம். ஆகவே ரோக வில்லங்க நிவாரணி. நிவாரணி என்பது நவபாஷாணத்தின் தத்துவம், பெண்மை தத்துவம், பெண்ணுக்குள்ளே அடங்குகிறது. நவரசபாதன் நவகிரகோ. ஒன்பது கிரகத்தின் நிலை, 9 வகையான சமுத்துகள், 9 வகையான வேர். காய்ந்த பின் சமுத்து. பூமிக்குள் இருப்பது வேர். சிலம்பு வேர், ஆணிவேர். ஆணிவேர் என்பது ஆலமரத்தை போன்ற மரங்களுக்கு ஆணிவேர் உண்டு. சிலம்பு வேர் இந்த பூமிக்கு கீழ் வடதிசை நோக்கி வளர்ந்திருக்கும். நவகிரகத்தின் சமுத்தான வேர்கள் யாக குண்டத்திற்கு போகிறது. அந்த மரத்தின் கிளை உடைத்து சமித்தாக வைத்து யஜ்ஞத்தை வளர்த்து யஜ்ஞகுண்டத்திலே அதை உபயோகிக்கிறோம். இந்த நவகிரகோ என்று சொல்லக்கூடிய சமுத்தின் வேர் பூமிக்கடியில் வடக்கே வடகிழக்கே கிழக்கு மூலையில் ஓடும். இது எப்படி தெரிந்து கொள்வது?
48 நாள் பிரதானமாக விரதம் இருக்க வேண்டும். 48 நாள் பிரதானமாக விரதம் இருக்க வேண்டும். பௌர்ணமிக்கு ஆசானிடத்திலே காப்பு கட்டி கொள்ள வேண்டும். ஆசான் அமாவாசை சென்று 48 நாள் விரதம் முடிந்ததா, அந்த விரதத்தை தொடர்ந்து இருந்து கொண்டு பௌர்ணமென்று 48 நாளுக்கு மேலும் ஆசானை அணுகி குருவை காப்பு என்று ஒன்றை வலது அல்லது இடதில் கட்டிக்கொள்ள வேண்டும். இடது தன்மை கட்டிக்கொள்ளும் போது பெண் தேவதை மூலப்பிரகிருதியாக வைத்துக் கொள்வார்கள். இடது கரத்திலே இந்த இடத்தில் கட்டிக்கொள்ள வேண்டும். ஆண் தெய்வங்களை பிரகிருதியாக வைத்துக் கொண்டுவர்கள் வலது கரத்தில் மணிக்கட்டிலே கட்டிக்கொள்ள வேண்டும். இவை இரண்டிலும் எது சிறப்பு என்றால் இடது கரத்தில் இரு தேவதைகள் வழிபடுவரும் கட்டிக்கொள்வது விசேஷம். பௌர்ணமியிலிருந்து இந்த விரதத்தை மீண்டும் கடைபிடித்த 48 நாள், சில நாள்கள் கழித்து பௌர்ணமி வரும். சில வேளையில் 48வது நாளும் பௌர்ணமி வருவதுண்டு. அன்று ஆசானை அழகி காப்பு கட்டி, காப்பு கட்டும்போது ஒரு மஞ்சள் துணியை எடுத்து பஞ்சமுக ருத்ராட்சரம் அதில் வைத்து மடித்து நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி காப்பிட வேண்டும். அந்த நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி காப்பிட்ட பின் ஆசையின் தத்துவங்கள் கட்டுக்கடங்கும். அமாவாசை வந்த அன்று இரவு அல்லது அமாவாசையோடு கூடி 3வது நாள் இந்த சத்வோதேவியின் பெயரை சக்தி 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 108 முறை சொல்ல வேண்டும். பின் 9 தெய்வங்கள் ஒன்று கூடுகிறது. அதில் நவநாரணி என்பது பெயர். ஓம் சக்தி என்று இணைத்துக் கொள்ள வேண்டும். இது விடியற்காலையில் நாம் சென்று நின்றிட இந்த வேர் வடக்கு வடகிழக்கு கிழக்கு மூலை ஓடுவது தெரியும். அப்படிதான் சித்தாவை வளர்த்தார். வேருக்கு சக்தி என்ன வருகிறது என்றால் நவக்கிரகங்களின் சக்தி அதற்குள்ளே அடங்குகிறது. அது என்ன தன்மையாக அடங்குகிறது? பெண்ணின் தன்மையாக அடங்குகிறது. ஆனால் சூரியன் ஆண் கிரகம், செவ்வாய் ஆண் கிரகம், புதன் ஆண் கிரகம், குரு ஆண் கிரகம், சுக்கிரன் சந்திரன் ராகு கேது பெண் அலிகிரகங்கள். இவை அனைத்துமே ஏகாந்தமாக சத்வோதேவியாகி நவநாரணின் தன்மை அடைந்து நவக்கிரகோ நவக்கிரகோ 3 வகையான தத்துவங்கள் அந்த வேருக்குள்ளே அடங்குகிறது. முதல் தத்துவம் சரஸ்வதி. ஏன் முதல் தத்துவம் சரஸ்வதி அடங்க வேண்டும்? சில ஔஷதங்களுக்கு பல்லாயிரம் 100 ஆண்டுகள், பல்லாயிரம் கோடி ஆண்டுகள் சக்தி உண்டு. பழனி ஆண்டவர் என்று வந்தான், எப்போது வந்தான் நமக்கு தெரியாது. போகர் இருந்தாரா போனாரா, எப்படி தயார் செய்தார் என்றது தெரியாது. அதன் தன்மை மாறாமல் இருப்பதற்கு ஓலை சுவடையோடு அச்சாணியை பிடித்த சரஸ்வதி தேவி.
அடுத்து அதனுடைய வளர்ச்சிக்கு லக்ஷ்மி இடைக்காலத்தின் இடையனின் மனைவி. அடுத்தது பராசக்தி, அந்த நோய்களை விலக்கி அந்த நோய்களை சுட்டிருக்கும் தன்மை அந்த பராசக்திக்கு உண்டு. இந்த 9 கிரகங்களை முத்தேவியரின் கூட்டலோடு வேலை நடக்கிறது. அந்த முத்தேவியரே இந்த வேர்களாக மாறி இருக்கின்றனர். இந்த வேர்களை ஸ்புடம் செய்வதே இது போன்று கடினமானால் நவரசவாதமும் நவபாஷாணமும் என்பது சாதாரணமான விஷயம் இல்லை. இது அனைத்தும் எங்கு அன்னை அடக்குகிறாள்? நவகிரக 9 கிரகம். நவகிரகோ அதனுடைய தன்மையின் சக்தி. 9 தெய்வங்களை 3 3ஆக பிரித்து 3 பெருக்கல் கூறி 3 9. 3 பெருக்கல் கூறி 3 ஈக்குவல் 9. சரஸ்வதி லக்ஷ்மி. இந்த வேர்களிலே இவர்கள் அமர்ந்து கொண்டு பூஜையின் ஆனந்த சக்தியை செய்கிறார்கள் என்பது நிலை. கிழக்கு, வடகிழக்கு, மேற்கு செய்ய வேண்டியது. நேர் தெற்கு வேர்களை தீண்டலாகாது. யமனின் கிரண சக்தி உண்டு. தென்கிழக்கு வேரை தீண்டலாம். வடக்கின் தன்மை போகத்தின் தன்மை. அருள், அருள் போகம், இருள் நீங்குதல், மாயத்தின் தன்மை, சாத்வீகத்தோடு சேர்ந்து வருதல். நல்ல மனைவி, நல்ல கணவன். இவர்களுக்கு நோய் கண்டபோது வடக்கு நோக்கி சென்று மருந்துண்ணுதல், இந்த வேர்களே வருகிறது. அதுதான் இப்பொழுது ரசாயன கலவையாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஏன் ரசாயன கலவையாக மாற்றப்படுகிறது? ரசாயன கலவைகள் சில நொடிகளில் வேலை செய்யும். ஆனால் விஷத்தின் தன்மை உண்டு. ஆனால் பெயர் நவபாஷாணம் என்பது பெயர். பட்சங்களுக்கு பின் வேலை செய்யும். 1 மாதம், 2 மாதம், 15 நாட்கள், 6 மாதம் சென்று சில மருந்துகள் வேலை செய்யும். மீண்டும் அந்த நோய் உடலை அண்டாது. இதற்கு நவகிரகோ சரஸ்வதி லக்ஷ்மி சக்தி பூஜா ஸ்லோகா. இந்த ரூபத்தில் இருக்கக்கூடியவள் அன்னை ஆதி பராசக்தி. இந்த வேரின் தத்துவத்தை அவ்வளவு சீக்கிரமாக புரிந்து கொள்ள இயலாது. இந்த வேரின் மகா தத்துவத்தை அவ்வளவு சீக்கிரமாக புரிந்து கொள்ள இயலாது. இதற்கு சக்தி என்று சொல்லக்கூடியவளின் ஆனந்த கிரணங்கள் சத்வோதேவியாக அவள் மாறி சத்வத்தின் நிலையை நாம் மாற்றி நம்மையும் மாற்றி நாமும் மாறினால்தான் வரும். ஆனால் மனிதன் இருப்பது எப்பொழுதும் ராட்சசின் தன்மையோடு இருக்கிறான். ராட்சசின் தன்மையோடு தான் இருப்பான். இவனுக்கு முகமும் அழகாக இருக்கும், கை கால்கள் முளைத்திருக்கும், நன்றாக வளர்ந்திருப்பான், அழகாக இருப்பான். குணம் என்ன? ராட்சசத்தின் குணம் உள்ளே பொதிந்திருக்கும். இதுதான் உண்மை. அதற்காகத்தான் பொருத்தம் பார்க்கக்கூடிய காலத்திலே ராட்சச கணத்தோடு ராட்சச கணத்தை பிணைப்பர். ராட்சச கணத்தோடு தேவகணத்தை பிணைப்பர். ராட்சச கணத்தோடு மனுஷகணத்தை பிணைத்தால் என்னவாகும்? மனைவி ராட்சசகணம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், கணவன் மனுஷகணம் என்று வைத்துக் கொள்ளுங்கள்.
அடங்கி ஆடி போக வேண்டியதுதான். ஆனால் அவள் பெண் உறவில் அழகாகத்தான் இருப்பாள். அழகான பெண் உறவுக்குள்ளே அவளின் பிறப்பின் நட்சத்திரத்தை வைத்து ராட்சசகணத்தின் தன்மை இருக்கும். பெண் அழகாக இருப்பாள், நிறமாக இருப்பாள், பேசும்போது தேன் ஒழுகும். என் கணவனே எனக்கு வசத்தி என்று. ஆனால் கோபம் வந்தால் கணவன் அரை அங்குலமாகி கட்டை எறும்பு மாதிரி ஆகிவிடுவான். அதே போன்று ஆடவன் ஒருவன் ராட்சசகணம் இருந்து பெண் மனுஷகணம் இருந்தால் அந்த குடும்பத்துக்குள் இணை சேர்ப்பு சீராக வராது. இவை அனைத்தும் நவக்கிரகத்துக்குள்ளே அடக்கம். ஆகவே குரு வளர்ப்பிறை சந்திரன், சூரியன் புதனின் தன்மையோடு கூடிய நாட்களில் இந்த நட்சத்திரங்கள் குறுக்கிடும் காலத்தில் இந்த வேர்களை தேட செய்வது அன்மை. பௌர்ணமி வரையில் விரதம் இருந்து, இது முதல் நிலை. பௌர்ணமியை கடந்து வந்து அமாவாசையில் விரதம் தொடங்கி 2வது நாள் அமாவாசை முடித்து அல்லது 3வது நாள் பிரதமை கடந்து துதியையில் ஆசானிடத்திலே காப்பொன்று கட்டி வேலை தேட வேண்டும். மற்றொன்று நட்சத்திரங்கள், குருவுடைய நட்சத்திரம் வருங்காலத்தில். இப்பொழுது புரட்டாதி குருவுடைய நட்சத்திரம், கிருத்திகை சூரியனுடைய நட்சத்திரம். இது சராசரி மனிதனுக்கு தெரிய வாய்ப்பில்லை. இந்த காப்பு என்று ஒன்று சொல்லி 5 முகமான ருத்ராட்சத்தை கையில் கட்டிக்கொண்டு தியானிக்கும் வேளை தானாக இந்த அசுரத்தன்மை இல்லாத கிரகங்கள் நட்சத்திரங்கள் கூடி இந்த வேர்கள் கைக்கு கிடைக்கும். இது சாதாரண மனிதர்களோடு இந்த தகுதியை ஒப்பிட முடியாது. சரஸ்வதி, லக்ஷ்மி, சக்தி தேவி அறியாத மூலாதாரத்துக்குள் மூலாதாரத்தை அறிய முடியாது. அங்கே சரஸ்வதியாக ஒடுங்கி நாபிக்குள் லட்சுமியாக நின்று வெளிவந்த வேரில் நவரசத்தின் சக்தியாக வந்து நவபாஷாணத்தை கண்டு அதில் சக்தியாக இருப்பவள் ஆதி பராசக்தி. இது சராசரி மனிதன் வாழ்க்கைக்கு பொருந்துமா? ஆன்மீகத்தின் தொடர்புடைய அன்பர்களுக்கு இது பொருந்தும். ஆன்மீகத்தில் தொடர்பு இல்லாத அன்பர்களுக்கு இத்தனை கருத்துகள் கொண்டு இத்தனை செயல்கள், நவம், நவபாஷாணம், நவரசவாதம், பிரணவத்தின் சக்தி, இவை அனைத்துமே அன்னையாக நேராக வந்து ஆட்கொள்கிறாள். அன்னை நேராக வந்து ஆட்கொள்கிறாள். இருப்பினும் அன்னையின் சக்தி நவபாஷாணத்தின் தத்துவத்திற்குள்ளே எப்படி அடங்குகிறது என்பதை பார்க்க வேண்டும். அதற்காகத்தான் நவக்கிரகோ சரஸ்வதி லக்ஷ்மி சக்தி பூஜா ஸ்லோக காளி காளிகே காளி துர்கே லக்ஷ்மி விஷ்ணு பூஜா சக்தி தேவி 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 ஆதிபராசக்தி மாதா பாத நமஸ்துதி. ஒன்றுமில்லை, அன்னையை வேண்டுவோருக்கு நவரசவாதத்தின் வழியே வருகிறாள், நவபாஷாணத்தின் வழியே வருகிறாள். அந்த பாஷாணம் என்பதுதான் ரசாயனத்தின் மாற்றம். ஒன்றுமில்லை, நெல்மணியை விதித்து
ஃபெர்டிலைசிங் என்ற உரத்தை போடுகிறீர்கள். அதன் வளர்ச்சி எப்படி வருகிறது? அதில் ரசாயன தத்துவம் இருக்கிறது. இதில் அன்னை சக்தி, அன்னை ஆதிபராசக்தியின் ஓம்காரத்தின் லீலை உள்ளே அடங்கியிருக்கிறது. இது மகா தத்துவம். இது முத்தேவியர்கள் கூடி காளியாக வருகின்றனர். ஏன் காளிக்கே? இதை காணும் முன், நவரசவாதத்தை காணும் முன், நவநாரண வித்தையை காணும் முன், நவநாரண வித்தையை காணும் முன் மாயை வந்து பற்றி கொள்ளும். மாயை வந்து பற்றி கொண்டால் இந்த நவரசமான நவபாஷாணத்தை தீய வழியில் பயன்படுத்துவர். அப்படி தீய வழியில் பயன்படுத்துவோர் இல்லறம் தடைக்காது. அங்கு கூட காளியாக வந்து சக்தி என்று சொல்லக்கூடிய அன்னை ஆதிபராசக்தி காத்து விடுகிறாள். அதாவது மாயாவிகாரத்தை ஔஷதத்தின் மூலியமாக அடைவது பொருளாசை, பொன்னாசை. அந்த பொன்னாசை அதை அறுத்து எடுப்பது மாயா காளி தேவியாக அன்னை விகார சக்தியை சக்தியானவள் அறுத்து எடுக்கிறாள். அதற்கு ஆதி சக்தி பூஜா தேவி, தேவி தேவி என்று இவளை தொழ வேண்டும். அதற்காக இவளுக்கு மற்றும் ஒரு பெயர் நவரசகாளி, நவதுர்க்கையாக மாற்றப்படுகிறாள் இந்த சக்தியானவள். நவதுர்க்கையாக மாற்றப்படுகிறாள் இந்த சக்தியானவள். எத்தனையோ ஆனந்தம் உண்டு இங்கே. இவை அனைத்துமே புறச்செயல்கள். இவை அனைத்துமே புறச்செயல்கள். வேற எடுப்பதும், அதை புடம் செய்வதும், நவபாஷாணத்தை ஆக்குவதும், ஒரு சிலை வடிப்பதும் இது வெளிப்புறச் செயல். அதாவது இத்தனை சித்தாந்தம் செய்து கூட இறைவனை தானாக வேறாக்கி சிலையாக்கி வெளியே நிற்க வைத்து தொழுவது. இதை இத்தனை செய்யாது உள்ளிருத்துதலும் செய்யலாம் என்று சொல்கிறாள். உள்ளிருத்துதல் அதாவது மூலாதாரத்தின் சக்திக்குள்ளே சரஸ்வதியாகவும் லக்ஷ்மியாகவும் பார்வதி தேவியாகவும் ஒன்றிணைக்க வைத்து ஆதி பராசக்தியாக இருந்து வெளியே இறைவனை நவபாஷத்தின் வழியே உண்டு பண்ண செய்து மற்றவர்களை தொழ வைப்பது. இது போகரின் தத்துவம். அந்த போகரின் தத்துவமாக இருப்பவளும் இவளே. அதை சித்தப்புருஷனாக்கி உள்ளே வைத்து வணங்குதல். அதை சித்தப்புருஷனாக்கி உள்ளே வைத்து வணங்குதல். அது எப்படி உள்ளே வைத்து வணங்குதல் என்பதை சற்று பொறுத்து இருந்து பார்ப்போம்.